ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாக அனைவருக்கும் வணக்கமுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற விளக்கம் நவாம்சம். நவாம்ச கட்டம் எப்படி அமைப்பது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? எளிய முறையில் நவாம்ச கட்டத்தை எப்படி அமைப்பது, அதில் எவ்வாறு பலன்களை எடுப்பது, சரிங்களா, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வர்க்க சக்கரங்கள், டிவிஷனல் சார்ட்ஸ் அப்படிங்கிறத துல்லியமாக பார்க்கறது தான். சரிங்களா? ராசி கட்டம் அப்படிங்கிறது ஒரு நாளின் கிரக வானிலை, சரிங்களா, அம்ச கட்டங்கள் மற்றும் வர்க்க சக்கரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதான் துல்லியத்தன்மை. சரிங்களா? அது மேலும் ஆராய்வதற்கு தான் வர்க்க சக்கரங்கள் அப்படிங்கிறது பயன்படுது. சரிங்களா? ராசி கட்டத்தை பல கூறுகளாக பிரிக்கிறதா வர்க்க சக்கரங்கள். சரிங்களா? அதில் ஒரு வர்க்க சக்கரம் தான் நவாம்சம் அப்படிங்கிறது. சரி, நவாம்சம் அப்படிங்கிறது இல்லாமல், இந்த வர்க்க சக்கரம் இல்லாமல் நம்ம படங்களை துல்லியமாக பார்க்க முடியாது. சரிங்க? ராசி கட்டத்தோட துல்லியம் அப்படிங்கிறது நவாம்சத்தில் தான் தெரியும். சரிங்க? இந்த வர்க்க சக்கரங்களில் முக்கியமானது D9 அப்படிங்கிற நவாம்சம். டி அப்படிங்கிறது டிவிஷனல் சார்ட். சரிங்களா? D1 அப்படிங்கிறது ராசி. D9 அப்படிங்கிறது நவாம்சம், 9வது வர்க்க சக்கரம். சரிங்களா? நிறைய வர்க்க கட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. 1 ராசி, 2 கோரை, சரிங்களா, 3 திரேக்கோணம், 4 சதுர்த்தாம்சம், 5 பஞ்சமாம்சம், 6 சஷ்டியாம்சம் அப்படிங்கிறது மேற்கொண்டு போயிட்டே இருக்கு. சரிங்களா? 60 வகையான வர்க்க சக்கரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இதில் 9வது வர்க்க சக்கரமான நவாம்ச கட்டத்தோட விளக்கத்தை பார்க்க போகிறோம். அது எப்படி அமைப்பது அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகம் நான் விளக்க போகிறேன். சரிங்களா? அதாவது நவாம்ச கட்டத்தில் இது ராசி கட்டா, இது நவாம்ச கட்டா. நவாம்ச கட்டத்தில் 3 விதமான மண்டலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ராசி 3 மண்டலம் பிரிக்கிறதா நவாம்சம். அது மேச மண்டலம். மேச மண்டலம் அப்படின்னா மேச மண்டலம் அப்படின்னா மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படிங்கிற 4 ராசிகள் மேச மண்டலத்தில் அமையும். சரிங்களா? சிம்ம மண்டலத்தில் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் அப்படிங்கிற 4 ராசிகள் சிம்ம மண்டலம். சரிங்களா? அடுத்தது தனுசு மண்டலம் அப்படிங்கிற மண்டலத்தில் 4 ராசிகள். தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படிங்கிற 4 ராசிகள் தனுசு மண்டலத்தை சேரும். சரிங்களா? இந்த மேச மண்டலத்தில் கேதுவின் நட்சத்திரங்கள், சரிங்களா, சந்திரனுடைய நட்சத்திரங்கள், அதுக்கடுத்து குருவின் நட்சத்திரங்கள், இந்த 3 நட்சத்திரம் மேச மண்டலத்தில் தான் ஒரு நவாம்ச கட்டத்தில். சரிங்களா? மேச மண்டலத்தில் தான் அமையும். இது எந்த பாதமாக இருந்தாலும் மேச மண்டலத்தில் தான் வரும். 1ஆம் பாதமாக இருந்ததுன்னா மேசம், 2ஆம் பாதமாக இருந்தால் ரிஷபம், 3ஆம் பாதமாக இருந்ததுன்னா மிதுனம், 4ஆம் பாதமாக இருந்தால் கடகம். சரிங்களா? அதாவது மேச மண்டலத்தில் கேதுவின் நட்சத்திரங்கள், சந்திரனின் நட்சத்திரங்கள், குருவின் நட்சத்திரங்கள் அமையும். கேதுவின் நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம். சந்திரனோடது ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். குருவது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. சரிங்களா? இந்த 9 நட்சத்திரங்களோட பாதங்கள் அப்படிங்கிறது நவாம்சத்தில் மேச மண்டலத்தில் விழுகு. சரிங்களா? அதாவது கேதுவின், சந்திரனின், குருவின் நட்சத்திரங்கள் மேச மண்டலத்தில் வரும். சரிங்களா? இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் கேது இங்கே இருக்கார். ராசி கட்டத்தில் கேது மேசத்தில் இருக்கார். சரிங்களா? மேசத்தில் என்ன பாதம் வகிக்கிறாரு? அஸ்வினி. அஸ்வினியின் முதல் பாதம் வகிக்கிறார். அஸ்வினி அப்படிங்கிறது கேதுவின் நட்சத்திரம் மேலே. சரிங்களா? அதனால அஸ்வினி 1ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால மேசத்திலேயே அமைச்சுக்கலாம் கேதுவை. சரிங்களா? மேசத்திலேயே கேது வருவார். மேசத்திலேயே கேது வருவார். இதே 2ஆம் பாதம் இருந்தால் ரிஷபத்தில் வந்திருப்பார். 3ஆம் பாதம் இருந்தால் மிதுனத்தில் வருவார். 4ஆம் பாதம் இருந்தால் கடகத்தில் வந்திருப்பார். சரிங்களா? இது 1ஆம் பாதம் அப்படிங்கிறனால கேது, அஸ்வினி 1ஆம் பாதம் அப்படிங்கிறனால இதே மேச மண்டலத்தில்
மேஷத்திலே வருவார். சரிங்களா. அதுக்கடுத்தது குரு. குரு வந்து எங்க இருக்காரு? குரு வந்து எந்த சாரம் வாங்கிக்கிறாரு? கார்த்திகை 2. சரிங்களா. கார்த்திகை 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து வாங்கிக்கிறாரு. அப்போ வந்து கார்த்திகை நட்சத்திரங்கள், அதாவது சூரியனின் நட்சத்திரம் கார்த்திகை. சரிங்களா. சூரியனது, புதனது, ராகுது, இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து தனுசு மண்டலத்தில் வரும். சரிங்களா. அதாவது குருவின் அதாவது சூரியனின் நட்சத்திரங்கள், சரிங்களா, புதனின் நட்சத்திரங்கள், ராகுவின் நட்சத்திரங்கள், இந்த 3 நட்சத்திரங்களும் வந்து தனுசு மண்டலத்தில் வரும். சரிங்களா. அப்போ சூரியன் குரு வந்து வாங்கிக்கிற சாரம் வந்து சூரியனோடது கார்த்திகை 2ஆம் பாதம். இப்போ சூரியனின் நட்சத்திரம் வந்து தனுசு மண்டலத்தில் வரும். தனுசு எத்தனாம் பாதத்தில் வரும்? 2ஆம் பாதத்தில் வந்துருக்கிறதுனால இது முதல் பாதம் வந்து இங்கே, 2ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே வைக்கிறோம் குருவை. சரிங்களா. இங்கே தான் வைக்கிறோம். குரு இங்கே வந்து வருவார். மகரத்தில் வந்து வருவார் குரு. சரிங்களா. அதுக்கடுத்து சனி. சனி வாங்கிக்கிற சாரம் வந்து ஆயில்யம். ஆயில்யம் 1ஆம் பாதம். சரிங்களா. சனி வாங்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் மற்றும் சாரம் அப்படிங்கிறது ஆயில்யம் 1ஆம் பாதம். சரிங்களா. ஆயில்யம் 1ஆம் பாதம் வந்து ஆயில்யம் அப்படிங்கிறது புதனின் நட்சத்திரம். சரிங்களா. ஆயில்யம், கேட்டை, ரேவதி அப்படிங்கிற வந்து புதனின் நட்சத்திரம். புதனின் நட்சத்திரங்கள் வந்து தனுசு மண்டலத்தில் தான் வரும். சரிங்களா. புதனின் நட்சத்திரம் ஆயில்யம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால சனியை வந்து நம்ம தனுசு மண்டலத்தில் இங்கே அமைக்கலாம். சரிங்களா. அதாவது தனுசு ராசியில் வருவார் சனி. சரிங்களா. அம்சக்கட்டத்தில் தனுசு ராசியில் வருவார். தனுசு மண்டலத்தில் தனுசு ராசியிலேயே வருவார். சரிங்களா. இங்கே வந்து வருவார் சனி. இங்கே வந்து பரிவர்த்தனை இருக்காங்க குருவும் சனியும். ஆனால் அம்சக்கட்டத்தில் பரிவர்த்தனை அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. சரிங்களா. அந்த துல்லிய தன்மை, சரிங்களா, அப்படிங்கிறது தான் வந்து நவம்சம் பயன்படுது. கிரக இணைவு, அது வந்து வாங்கிக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது சுபஸ்தானமா அசுபஸ்தானமா அப்படிங்கிறதுமே ஒரு வர்க்கோதம், சரிங்களா, அப்படிங்கிறதுமே பார்க்கிறது தான் வந்து நவாம்ச கட்ட மெயினாக. சரிங்களா. அதாவது வந்து கிரகம் வந்து சுப வர்க்கமே இருக்குதா, பாவ வர்க்கமே இருக்குதா, அது வர்க்கோதமாக இருக்குதா, சரிங்களா, அது எந்த ஸ்தானத்தில் அமையுது அப்படிங்கிறது, கிரக இணைவு என்ன அதில், சரிங்களா, இதுக்கெல்லாம் தான் வந்து நாமச கட்டா உதவும். சரிங்களா. அப்போ வந்து சனி நம்ம ஆயில்யம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால சனி தனுசு ராசிலேயே போட்டுருக்கோம். ஆயில்யம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது தனுசு ராசியில் சனி வந்திருக்காரு. சரிங்களா. அதுக்கடுத்தது வந்து சிம்ம மண்டலத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில், சரிங்களா, ராசியில் வந்து சந்திரன் வந்து கன்னியில் இருக்கார். கன்னி ராசி. சரிங்களா. கன்னி ராசி அப்படிங்கிறதுனால லக்னம் இது வச்சுக்கலாம், மிதுனம் வச்சுக்கலாம். சரிங்களா. லக்னம் வந்து மிதுனம் வச்சுக்கலாம். லக்னம் வந்து வாங்கிக்கிற சாரம் வந்து திருவாதிரை. திருவாதிரை திருவாதிரை வந்து பாவம்னா 4ஆம் பாவம். சரிங்களா. திருவாதிரை 4ஆம் பாவம் வந்து லக்னம் வந்து லக்னம் இருக்குது. அப்போ வந்து லக்னத்தை வந்து இங்கே வைக்கணும். திருவாதிரை அப்படிங்கிற ராகுவோட நட்சத்திரம். ராகுவோட நட்சத்திரம் 4ஆம் பாதம் வாங்கிக்குது. சரிங்களா. சரி, திருவாதிரை 2ன்னு வச்சுக்கலாம். திருவாதிரை 2ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா. திருவாதிரை 2 வந்து ராகு நட்சத்திரம். ராகு நட்சத்திரம் வந்து அம்சக்கட்டத்தில் தனுசு மண்டலத்தில் வரும். இது 2ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால லக்னத்தை வந்து நம்ம சரி திருவாதிரை 1ஆம் பாதம் வச்சுக்கலாம். சரிங்களா. திருவாதிரை 1ஆம் பாதம் வச்சுக்கலாம். திருவாதிரை 1ஆம் பாதம் வச்சுட்டோம்னா வந்து ராகு நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறனால சரி 2னே வச்சுக்கலாம். சரிங்களா. 2ஆம் பாதம் வச்சுக்கலாம். 2ஆம் பாதம் தான் வச்சுட்டோம்னா வந்து லக்னம் வந்து இங்கே விலகு. சரிங்களா. மகர லக்னமாக வந்து வரும். சரி, திருவாதிரை அப்படிங்கிறது 2ஆம் பாதம் அப்படிங்கன்னா ராகு நட்சத்திரம் திருவாதிரை, அது வந்து 2ஆம் பாதம் அப்படிங்கிற திருவாதிரை வந்து திருவாதிரை 2 லக்னம் வந்து இங்கே விழுந்திருக்கு. திருவாதிரை 3ஆம் தான் இங்கே வந்து விழுந்திருக்கு. 4ஆம் ஆகுதுன்னா மீனத்தில் வந்து விழுந்திருக்கு அம்சக்கட்டத்தில். சரிங்களா. அதுக்கடுத்து தான் வந்து சந்திரன்.
சந்திரன் வந்து வாங்கிய சாரம் வந்து சித்திரை ரெண்டுன்னு வச்சுக்கலாம். சித்திரை 2 சந்திரன், அதான் நட்சத்திரம். அவனோட ஜென்ம நட்சத்திரம் வந்து சித்திரை 2. சந்திரன் வந்தது சித்திரை 2ஆம் மாதத்தில். அப்போ வந்து சித்திரை அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாயோட நட்சத்திரங்கள் வந்து சிம்ம மண்டலத்தில் வரும். சரிங்களா? செவ்வாய் இது, சனி இது, சுக்கிரன் இதெல்லாம் வந்து சிம்ம மண்டலத்தில் வரும். சரிங்களா? இப்போ சந்திரன் சித்திரை 2 வாங்கிக்கிறதுனால இது வந்து சந்திரன் வந்து நம்ம இங்கே போடணும். சரிங்களா? சந்திரன் வந்து நம்ம வர்க்கோத்தமனாக்க சந்திரன். சரிங்களா? சித்திரை 2 அப்படிங்கிறது வந்து செவ்வாயோடது. 1ஆவது நாள் செவ்வாய் இங்கே வரும், 2ஆவது நாள் இங்கே வந்துருக்கு. சரிங்களா? 3ஆவது நாள் வந்து துலாம் வரும், 4ஆவது நாள் வந்து விருச்சிகம் வந்திருக்கு. சரிங்களா? இது 2 அப்படிங்கிறதுனால கன்னி ராசியிலே வந்துருக்கு. சந்திரன் வரும் ராசியிலையும் வந்து கன்னி ராசி, அம்சத்துலேயும் வந்து கன்னி ராசி. சரிங்களா? அதுக்கடுத்ததாக வந்து ராகு. ராகு வந்து லக்னத்துக்கு 5ல் இருக்கார். ராகு வாங்கிய சாரம் வந்து சித்திரை 3 வச்சுக்கலாம். சரிங்களா? சித்திரை 3 அப்படின்னா வந்து சித்திரை அப்படிங்கிற செவ்வாயோடது. செவ்வாயோடது 1ஆம் இங்கே வந்திருக்கு, 2ஆவது இங்கே வந்திருக்கு. செவ்வாய் சந்திரனோடது சாரி ராகு செவ்வாயோட நட்சத்திரம் 3 பாதம் வந்து 3 அப்படிங்கிற சித்திரை 3 அப்படிங்கிற ராகு இங்கே வருது. சரிங்களா? ராகு அற்புதம். சரிங்களா? இந்த அதே இடத்துல வந்தா வர்க்கோத்தமத்தோட விளக்கத்துக்கு காட்டுறதுக்காக தான் நான் இப்படி போடுறேன் கிரகங்களை. சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து மகரத்தில் இருக்காரு, உச்சமாக இருக்கார். செவ்வாய் மகரத்தில் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரிங்களா? லக்னத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்காரு. அப்போ அந்த செவ்வாய் வாங்கிய சாரம் வந்து அவிட்டம் 2. அவிட்டம் 2 செவ்வாயோட சுயசாரம். அப்போ வந்து செவ்வாய் வந்து இங்கே வருவார் கன்னி ராசியில். அவிட்டம் 1ஆம் தேதி வந்திருக்கு. அவிட்டம் 2 அப்படிங்கிறனால செவ்வாய் இங்கே வருவார். செவ்வாய் சந்திரன் சேர்க்கை நினைவு. சரிங்களா? அம்ச கட்டத்தில் வந்து செவ்வாய் வந்து சுகத்தமாக இருக்கார். சரிங்களா? இங்கேயும் வந்து சுகத்தமாக இருக்கார். சரிங்களா? 9ஆம் பார்வையை வந்து குரு பார்க்குறார் செவ்வாய். சரி, இங்கேயும் வந்து செவ்வாய் வந்து சுகத்துவம் சந்திரன் கூட இணைந்திருக்கார். சரிங்களா? வளர்பிறை இந்த தேய்பிறை சந்திரனாக இருந்தாலுமே அது சந்திரன் வந்து திருதியை 3 அப்படிங்கிற திருதியினால தேய்பிறை அதாவது தேய்பிறை திருதியை 3ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால தேய்பிறை திருதியை 3ஆம் நாள் அப்படிங்கிறதுனால வந்து சந்திரனுக்கு வந்து ஒளி இருக்குது. அதனால செவ்வாய் சந்திரன் கூட இணைஞ்சு வந்து செவ்வாய் சுத்தமாகிட்டார். முழுமையான சூப்பர் செவ்வாய் இந்த லக்னத்துக்கு. சரிங்களா? அதுக்கடுத்த வந்து சூரியன். சூரியன் வந்து வாங்கிக்க சாரம் வந்து புரட்டாதி 2. சரிங்களா? புரட்டாதி அப்படின்னு குருவின் நட்சத்திரம். சரிங்களா? புரட்டாதி குருவின் 2ஆம் பாதம். அதாவது புரட்டாதி 2ஆம் பாதம் அப்படிங்கிறது குருவின் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால புரட்டாதி அப்படிங்கிறது மேசமன்றத்தில் வரும். குருவின் நட்சத்திரம் மேசமன்றத்தில் வரும். சரிங்களா? புரட்டாதி 1ஆம் தானே இங்கே வந்துருக்கு. புரட்டாதி 2 அப்படிங்கிறதுனால இங்கே வர்றாரு சூரியன். இங்கே வர்றாரு. சரிங்களா? அம்சக்கட்டத்தில் சூரியன் வந்து ரிஷபத்தில் சுகத்தமாக இருக்கார். சரிங்களா? அதுக்கடுத்தது புதன். லக்னாதிபதி புதன். லக்னாதிபதி புதன் வந்து வாங்கிய சாரம் வந்து சதயம் 4. சரி, புஷ்கர நவாம்சம் சதயம் 4 அப்படிங்கிறதுனால ராகு நட்சத்திரம் சதயம் அப்படிங்கிறது. சதயம் அப்போ வந்து இங்கே தனுசு மண்டலத்தில் வரும். ராகு நட்சத்திரம் தனுசு மண்டலத்தில் வரும். சரிங்களா? புரட்டாதி 1ஆம் இருந்தால் இங்கே, புரட்டாதி 2 இருந்ததுன்னா இங்கே, புரட்டாதி 3ஆம் இருந்தால் இங்கே, புரட்டாதி 4 அப்படிங்கிறதுனால சரி சதயம் 4 அப்படிங்கிறதுனால மீனத்திலேயே வருவார். சரிங்களா? புதன் மீனத்திலையும் சுபத்துவமாக இருக்கார். சுபவர்க்க மாதிரி இருக்கார். சரிங்களா? சதயம் அப்படிங்கிற ராகு நட்சத்திரம். ராகின் நட்சத்திரம் வந்து 1ஆம் பாதம் வந்து சதயம் 1ஆம் பாதம் வந்து இங்கே வந்திருக்கு. சதயம் 2ஆவதுன்னா மகரத்தில் வந்திருக்கு. சதயம் 3ஆவதுன்னா கும்பத்தில் வந்திருக்கு. சதயம் 4 அப்படிங்கிறதுனால மீனத்தில் வந்திருக்கு. புஷ்கரணவம்சம் வாங்கிக்கிறாரு புதன். லக்னாதிபதி புதன் ப்ளஸ் வந்து ஒரு சுபவர்க்கம் இருக்கார். சுபத்துவமான புதன். சரிங்களா? அதுக்கடுத்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். உச்சவளவில் இருக்கார். சரிங்களா? சுக்கிரன் வாங்கிய சாரம் வந்து ரேவதி 4ஆம் பாதம். ரேவதி அப்படிங்கிறது புதனோடது.
சரிங்களா. அப்போ வந்து புதனோடது தனுசு மண்டலத்தில் வரும். சரிங்களா. ரேவதி 1ஆ இருந்ததுன்னா தனுசு மண்டலத்தில் இங்கே வந்திருக்கு. ரேவதி 2ஆ இருந்ததுன்னா இங்கே வந்திருக்கு. ரேவதி 3ஆ இருந்ததுன்னா கும்பம் வந்திருக்கு. ரேவதி 4 அப்படிங்கிறதுனால சுக்கிரன் இங்கே வருவார். அதான் வர்க்கோத்தமாக இருக்கார் சுக்கிரன். சுக்கிரன் வந்து வர்க்கோத்தம். உச்சம் ப்ளஸ் வர்க்கோட்டம் சுக்கிரன். சரிங்களா. ஓவர் வலு. சரிங்களா. புதனும் சுக்கிரன் இணைவு. சுப வர்க்கம் பேர். சரிங்களா. சுக்கிரன் புதன் அப்படிங்கிறது இணைவு. சரிங்களா. இப்படித்தான் கணக்கு எடுக்கணும். புதன சுக்கிரனை இணைஞ்சிருக்கிறாங்க. சந்திரன் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க. சரிங்களா. கேது ராகு வர்க்கோட்டமோ, சந்திரனும் வர்க்கோட்டமோ. சரிங்களா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் வந்து வர்க்க கட்டம், நவாம்ச கட்டம். சரிங்களா. இது வந்து மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம் அப்படிங்கிறதுல வந்து நான் கிரகத்தை வந்து எப்படி அமைக்கணும் அப்படின்னு காட்டியிருக்கிறேன். அப்புறம் வந்து எந்த கிரகம் சுபத்துவம், எந்த கிரகம் பாவத்துவம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து கேது வர்க்கம், ராகு கேதுக்கள் வர்க்கோட்டமாக. சரிங்களா. ராகு கேதுக்கள் வர்க்கோட்டமாக இருந்ததுன்னா கேது வந்து செவ்வாயோட வீட்டில் இருக்கார். செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்கார். சரிங்களா. அதனால் வந்து கேது சுபத்துவமான கேது தான். ராகு வந்து சுக்கரனோட வீட்டில் இருக்கிறார் ராகு துலாத்தில். சரிங்களா. அப்போ சுக்கரன் உச்சபட்ச வலு ப்ளஸ் வர்க்கோத்தம் அப்படிங்கிறதுனால அது ஓவர் வலு போயிட்டே சுக்கரன். அதனால் அது ஒரு மீடியமான வலுவில் வந்து சேரும். சரிங்களா. உச்சவமாகி வர்க்கோத்தமாகி அது வந்து குருவின் வீட்லேயும் வந்ததுனால இது ஓவர் சுகம் அப்படிங்கிறதுனால ஓவர் வலு சுக்கரனுக்கு. அதனால் வந்து சுக்கரனோட ஓவர் வீட்டில் அமர்ந்த ராகு வந்து ஒரு மீடியமாக தான் பணம் கொடுப்பார். சரிங்களா. அதில் ராகு சௌத்தவம் தான். ஆனால் உச்சபட்ச வலு அதெல்லாம் வந்து வராது. சரிங்களா. ஒரு மீடியமாக இருக்கிற ராகு அந்த மாதிரி கணக்கில் இருக்கலாம். சரிங்களா. அதுக்கடுத்த வந்து செவ்வாய் வந்து சுபத்துவ செவ்வாய். சரிங்களா. மகரத்துலேயும் குருவின் பார்வையில் இருக்காரு. இங்கேயும் வந்து சந்திரனோட இணைவில் இருக்கார். சரிங்களா. அதுக்கடுத்து சூரியன் வந்து இங்கே வந்து பகை வீட்டில் இருந்தாலுமே அந்த பகைத்தன்மை வச்சு நம்ம பலனை அந்த கிரகத்தோட வலுவு கணிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது ராசி கட்டத்தில் மேலோட்டமாக எடுத்துக்கலாம். ஆனால் அம்சம் கட்டத்தில் ஆழமாக வந்து இங்கே இருக்காரு, சுபத்துவமாக இருக்கார், ரிஷபத்தில் சுபத்துவமாக இருக்கார். அப்படிங்கிறனால சூரியன் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கார் அப்படின்னு வந்து கணக்கு எடுத்துக்கலாம் அந்த லக்னத்துக்கு. சரிங்களா. சூரியன் 9ல் வந்து கார்கவ பவனாஸ்தி ப்ளஸ் வந்து கும்பம் வந்து பகை வீடு சூரியனுக்கு. சரிங்களா. இப்படியெல்லாம் சூரியன் வந்து பாவத்துவமாக இருக்கிற மாதிரி வரும். புதன் கூட இணைஞ்சிருந்தாலுமே புதன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் விலகி இருக்காரு, 15 டிகிரிக்கு மேலே இருக்காரு. அதனால வந்து புதன் அப்படிங்கிறதுமே பெருசாக ஒரு இணைவு அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது. சரிங்களா. அதாவது வந்து சூரியன் வந்து ராசி கட்டத்தில் பார்த்தா பாவத்துவமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து அம்ச கட்டத்தில் சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து சூரியன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காரு சின்ன ஜாதகத்துக்கு. சரிங்களா. அது கார்கவ பவனாஸ்தியான சூரியனுக்கு வந்து புதனோட இணைவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கார்கவ பவனாஸ்தி தன்மையை வந்து நீக்க முடியாது. சரிங்களா. சூரியனோட அந்த கார்கவ பவனாஸ்தி தன்மை அப்படிங்கிறது புதன் ஒருவரால் மட்டும் நீக்க முடியாது. அதை டிகிரி விலகியும் பேர் இருக்காரு. சரிங்களா. அந்த ஸ்தானாதிபதி சனியும் வந்து சுத்தமாக தான் இருக்காரு சனி. சரிங்களா. சுத்தமாக தான் இருக்காரு. இங்கேயும் வந்து அவர் இங்கே தனுசு இதில் இருக்கிறதுனால சனி சுத்தமாக தான் இருக்காரு. என்னன்னா இந்த கார்கோ பவனாஸ்தி தன்மை அப்படிங்கிறது வந்து இது முழுமையாக மாறாது. சரிங்களா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புதனுக்கு வந்து சூரியனை விட்டு 18 டிகிரிக்கு மேலே இருக்கிறதுனாலையுமே ப்ளஸ் வந்து இது வந்து சனியோட வீடு சூரியனை சுத்தமாக ஆகாது. சரி. தன்னோட வீட்டுக்கு நேர் எதிர் இருள் ஸ்தானம் கும்பம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சரிங்களா. அங்கே வந்து சூரியன் ஒளி கிரகம் அங்கே இருக்கிறதுனால கார்கோ பவனாஸ்தியமானதுனால சூரியன் டோட்டல் அவுட்டுங்கிற மாதிரி வந்தாலுமே அம்ச கட்டத்தில் வச்சு ஒரு அதை நிலையை வந்து நம்ம கணிச்சிக்கலாம். சூரியன் எங்கேயும் ஏதாச்சும் பாவ வர்க்க மாதிரி இருந்து ராகு கூட இருந்தாருன்னா சூரியன் அவுட்னே முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா. ஆனால் இங்கே வந்து சூரியன் வந்து ரிஷபத்தில் சுக்கரனோட வீட்டில் சுபத்துவம் ஆகிட்டார். சரிங்களா. அதனால் சூரியன் ஓரளவுக்கு சுபத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்த வந்து சுக்கிரன். ஆமாம், சுக்கிரன் வந்து அதாவது சூரியன் வந்து ஓரளவுக்கு சுபத்துவம் தான். சரிங்களா. புதன் சுபத்துவமான புதன் தான். சுக்கிரன் சொன்ன மாதிரி அது ஓவர் வலு. சரிங்களா. அது ஒரு மீடியம் வந்து எடுத்துக்க முடியும். சரிங்களா. இந்த மாதிரி கணிக்கிறது தான் வந்து அம்சக்கட்டம். சரிங்களா. வர்க்கோத்தமும் ப்ளஸ் கிரக இணைவு. சரிங்களா. அது சுப வர்க்கமா பாவ வர்க்கமா இதை வந்து கணிக்கிறது தான் வந்து அதாவது அம்சக்கட்டம். ராசியின் நிலையே வந்து உண்மையானது தானா, அது மட்டும் போதுமா? இல்லை, பத்தாது. ராசியின் நிலை மேலோட்டமாக இருக்குது. அம்சக்கட்டம் தான் வந்து ஆழமாக இருக்குது. சரிங்களா. இப்போ வந்து மிதுன லக்னம் அப்படிங்கிறனால இவருக்கு வந்து
அதாவது கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற தன்மை இருக்குது இவர்கிட்ட, இந்த ஜாதகர்கிட்ட. கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது, நகைச்சுவை உணர்வு இருக்குது, போன்ற அத்தனை அம்சங்களும் வந்து இவர்கிட்ட இருக்குது. சரிங்களா? இது வந்து மேலோட்டமாக தெரியவர் பார்த்தாலே ஒரு விளையாட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்குவாங்க திடீர்னு. சின்ன பையன், விளையாட்டு பையன், சரிங்களா, விளையாட்டுத்தனமாக இருக்கிறான், அது வந்து அந்த மாதிரி எடுத்து நல்லா டேலண்டான நபர், கிரியேட்டிவ் தன்மை உள்ளவன் அப்படின்னு மேலோட்டமாக தெரியும் பார்வையிலேயே. ஆனால் வந்து அவரோட உள் அமைப்பு அப்படிங்கிறது வந்து இங்கே வருது, அதாவது மகரமாக வருது. மகர லக்னம் வர்றதுனால இவர் அடி நாதமாக வந்து உழைக்கும் மனப்பான்மை கொண்டவர். சரிங்களா? உழைப்பு அப்படிங்கிறது மகரம் அப்படிங்கிறது. சரிங்களா? அங்கே வந்து குருவும் இருக்கார். குருவும் இருக்கிறதுனால வந்து இவருக்கு வந்து அந்த நெறித்தன்மை, நீதி, இதெல்லாம் வந்து இவருக்கு அடிநாதம் வந்து இவருக்கு வந்து குடி கொண்டிருக்கு இவர் லக்னத்தில். சரிங்களா? இதில் வந்து மிதுனம் அப்படிங்கிறது சுத்தமான லக்னம் தான் அது. ஆனாலும் வந்து இவர் இந்த விளையாட்டுத்தன்மை, தொலைத்தொடர்பு, தொடர்புகள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், சிற்றின்பங்கள் ஈடுபட்டு சிற்றின்பம் அப்படிங்கிறது அந்த காமஸ்தானம் மிதுனம். சரிங்களா? 3, 7, 11 காமத்தெரியும். சரிங்களா? இதன்படி தான் அவர் இருப்பாரா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு ஆழமா வந்து அதுவும் இருப்பார். ஆனால் ஆழமா வந்து இவர் வந்து மகரத்தின் தன்மை தான் வந்து கைவிடுவார். சரிங்களா? அங்கே குரு இருக்கார். அதனால வந்து இவர் நீதி நெறியான தன்மை. சரி, இது வந்து பாவ வர்க்கம் இருக்காது. அதனால வந்து அந்த நீதி நெறியான தன்மைகளுக்கு வந்து வலுவின்மை அப்படிங்கிறது வந்து ஏற்படும். வலுவின்மை அப்படிங்கிறது வந்து இருக்கும். அந்த நீதி நெறித்தன்மை, போதிப்பு, சரிங்களா, குருவின் காரகங்கள் அனைத்துமே வந்து அடிநாதம் இருந்தாலுமே அதுக்கு வந்து ஸ்ட்ராங் இல்லை. சரிங்களா? ஏன்னா குரு வந்து மகரத்தில் பாவ வர்க்கமே இருக்கார். குரு நீசம் எடுத்துக்க முடியாது. அம்சக்கட்டத்தில் வந்து உச்சம் நீசம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பாவ வர்க்கம் அப்படிங்கிற வச்சு வந்து குரு வந்து வலுவின்மை அப்படிங்கிற நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? சந்திரன் வந்து வர்க்கோத்தமா. சரிங்களா? சந்திரன் வந்து வர்க்கோத்தமா, சுப வீடு. சரிங்களா? தாயார் வந்து நல்லா ஒரு சப்போர்ட்டிவ் ப்ளஸ் வந்து அவங்க வந்து வலுவாக இருப்பான். சரிங்களா? குருவின் பார்வைங்கிறது இது வந்து திக்கு பலம் அப்படிங்கிறது. சரிங்களா? 4ஆம் பலம், சந்திரனை குறிச்சு பணத்துக்கு 4ஆம் பலம் திக்கு பலம். இங்கே வந்து சந்திரன் திக்கு பலம் ஆயிட்டாரு. சரிங்களா? அதனால சந்திரன் வலுவாக இருக்கார். சரிங்களா? இந்த காலத்தில் வந்து முதன்மை வலு அப்படிங்கிறது வந்து எது நம்ம எடுத்துக்க முடியும்னா, கேது வந்து இயற்கையாக வந்து முதன்மையான வலுவில் தருவார். சரிங்களா? கேது வந்து இயற்கையாகவே வந்து முதன்மை வலுவான கிரகமே கேது தான். சரிங்களா? இங்கே வந்து கேது மேச ராசியிலிருந்து தன்னோட சுயசாரம் வாங்கி, சரிங்களா, உச்ச செவ்வாயின் சுகத்துவ வீட்டிலும் அமர்ந்த கேது தான் வந்து ஜாதகத்தில் நம்பர் 1 வலு. சரிங்களா? ஜாதகத்தில் வந்து கேது தான் நம்பர் 1 வலு. சரிங்களா? மேச ராசியில் வேறு கேது பார்க்க, மேசங்கிறது ஃபர்ஸ்ட் ராசி. சரிங்களா? முதன்மை ராசியில் முதன்மை வலுவான கிரகம் செவ்வாயோட மிகுந்த ஒரு வீரியக்காரரோட வீட்டில், சூரிய உச்சமானோட வீட்டில், செவ்வாய் ஆட்சியாகிற வீட்டில், சரிங்களா, சுபத்துவமான செவ்வாய் அந்த வீட்டில் இருக்கார் கேது. சரிங்களா? அதனால் வந்து கேது இங்கே நம்பர் 1 வலுது ஜாதகத்தில். சரிங்களா? இப்படித்தான் நம்ம வந்து ஒரு கிரகத்தோட வலு வந்து கணிக்க முடியும், கணிதம் செய்ய செய்ய வேண்டும். சரிங்களா? மற்ற கிரகத்தோட வலுவியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? சனி இங்கே வந்து வக்கரமாக இருக்காதுன்னு எடுத்துக்கலாம். சனி வக்கரமாக இருந்தாங்கன்னா சனியின் குணாதிசயங்கள், சனியின் இயல்புகள் அப்படிங்கிறது வந்து ஆப்போசிட்டாக மாறிடும். சரிங்களா? இது வந்து சனி வந்து 8, 9 குறி வந்து லக்னத்துக்கு. சரிங்களா? 8, 9 குறிகள் பாக்கியாதிபதி வந்து வக்கரமாயிட்டார். பாக்கியாதிபதி வக்கரம் பெறுவதும் அது வந்து பாக்கியம் அப்படிங்கிறது வந்து பெருசு செய்ய மாட்டாங்க. பாக்கியமின்மை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். பாக்கியாதிபதி வக்கரமாயிட்டாங்கன்னா பாக்கியமின்மை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். நல்லா இருந்தாலும் இயல்பாக இருந்தாலுமே சனி வந்து பாக்கியாதிபதியாக இருக்கிறனால சனி கிட்ட பெருசாக அப்படி ஒரு ஒளித்தன்மை இல்லை. சரிங்களா? இது வர்க்கோதமானதுனால பாக்கியத்தை வந்து இல்லாமல் பாக்கியமே இன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மெயினாக. சரிங்களா? அப்புறம் வந்து இவராக தான் வந்து அனைத்தையும் வந்து உருவாக்குவார். ஏன்னா கிரியேட்டிவ் லக்னம், இவர் அனைத்துமே உருவாக்கி கொள்வார். சரிங்களா? அப்புறம் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் உரியவர் சனி தான். ஆனால் அஷ்டம பாதங்களும் வந்து இவருக்கு வந்து அஷ்டமத்தை பெருசாக அளவுக்கு கொடுத்துறாரு. சரிங்களா? பாக்கியத்தையும் பெருசாக கொடுக்காது, 8இன் அசிங்க அவமானத்தையும் பெருசாக கொடுத்துறாரு. இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? இதில் செவ்வாயாக இருக்கிறதுனால செவ்வாய் வந்து 6 குறி வந்து நடக்குது. அதனால வந்து செவ்வாய் வந்து 8 இருக்கிறது வந்து
நன்மை தான் சரிங்களா. மறைஞ்சிருக்கிற மாதிரி இருப்பார், அதாவது மறைவுஸ்தானம் ரைட்டு செவ்வாய். ஆனால் வந்து உச்சமாயிட்டதுனால வந்து சூட்சமமான வலு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. குருவின் பார்வையில் இருந்து சூட்சமான வலுவையும் பெற்று சரிங்களா. ஆறுக்குரிய வந்து எட்டில் இருக்கிற வந்து இது யோகமான அமைப்பு தான் சரிங்களா. விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற யோகமான அமைப்பு தான். இப்படித்தான் வந்து அமைக்கணுங்க சரிங்களா. அம்சக்கட்டம் இப்படி தான் அமைக்கணும். கிரகங்களை வச்சு இதுக்கு நான் உதாரணம் விளக்கியிருக்கிறேன் சரிங்களா. ஓகேங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு கலெக்டர் சந்திக்கலாம் சரிங்களா. அம்சக்கட்டம் எவ்வளோ முக்கியத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம அம்சக்கட்டத்தை மட்டும் விளக்கியிருக்கிறோம் சரிங்களா. ஓகேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.